வணக்கம். இன்றைக்கி நம்ம காந்தி டாக்ஸ் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அரவிந்த் சாமி மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவர். அதில் இடையில் அரவிந்த் சாமியுடைய ஃபேமிலியே ஒரு விபத்துனால அவங்க இறந்து போகிறாங்க. அரவிந்த் சாமி ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமை ஒரு சில சொத்துக்களை மட்டும் வச்சு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கும்போது, விஜய் சேதுபதி இந்த படத்தில் அவங்க அம்மாவோட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு கட்டத்தில் வேலை தேடி செல்லும்போது அவருக்கான சரியான ஒரு வேலைகள் அமையாத பட்சத்தில் அவர் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. திருட முயற்சி பண்ணக்கூடிய அந்த இடம் யாருன்னு பார்த்தா அரவிந்த் சாமியோட வீடு தான். இப்போ இவர் அரவிந்த் சாமி வீட்டுக்கு போகும்போது அங்கே விஜய் சேதுபதிக்கு பதிலாக இன்னொரு திருடன் இருக்கான். அந்த திருடனும் இந்த திருடனும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து திருடினாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசா மொழி பேசா ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இது படத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட நடிப்பு கொஞ்சம் பார்க்கும்படியாக இருக்குது. இதில் விஜய் சேதுபதியோட சில காட்சிகள் ரசிக்கும்படியாகவும் இருக்குது. ஆனால் படத்தினுடைய மேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலுக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு சில திரைக்கதை அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வர விஷயத்த அதை எப்படி சொல்லணும், இந்த படத்தோட ஒரு டைட்டில், இந்த படத்தில் அவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை கொண்டு வராமல் சில விஷயங்களை நாங்கள் பேச மாட்டோம், ஆனால் கைஜாடையில் நாங்கள் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நடிப்பு கைஜாடையை வச்சுக்கிட்டு கால் ஜாடையை வச்சுக்கிட்டு இந்த படத்தில் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தில் இப்படி ஒரு ஆக்டிங் இந்த படத்துக்கு இந்த ஒரு மொழி பேசா இந்த படத்துக்கு எப்படி இது சூட்டபுளாக இருக்குன்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படத்தினுடைய மேக்கிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இந்த படம் கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, கதை திரைக்கதை பார்த்தீங்க அப்படின்னா கதை நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் திரைக்கதையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த படத்தில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க, எதுக்காக இப்படி எடுத்தாங்க, இதை இப்படி மாற்றி எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உண்டு பண்ணுது. தவிர இந்த படம் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது ஆகா நல்லா இருக்குது இந்த படம், அந்த காட்சிகள் நல்லா இருக்குது அப்படின்னு ரசிக்கும்படி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏஆர் ரகுமான் அவங்களுடைய இசை இந்த படத்துக்கு மிக ஒரு பலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சொல்லவே வேண்டாம், ஏஆர் ரகுமான் இசை ஒரு படம் கதை திரைக்கதை எப்படி சோர்வடைஞ்சு போனாலும் அந்த சோர்வுகளை தாங்கி பின்னடைவு இல்லாமல் அதை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாகனம் எது அப்படின்னு பார்த்தா இசை. இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு இசை தான் இந்த படத்தை கதையை நகர்த்திக்கிட்டு போகுது. அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்களை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு சில பாவனைகளில் மட்டுமே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் பின்னடைவு இல்லாமல் பின் இசை, இந்த ஏஆர் ரகுமானுடைய இசை தான் அதற்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு டைம் போய் பார்க்கலாம். இந்த படத்தோடைய கதை திரைக்கதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவரேஜ் படம் தான்.
ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்க்க விருப்பம் இருந்தால் தேட்டர்லேருந்து போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.